அன்பார்ந்த வலம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக்கிறேன். நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய காணொலியில் ஒரு பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம் இந்த கந்தர் அலங்காரம் அப்படின்ற ஒரு பாடலை வந்து 100 பாடல்கள் கொண்ட அந்த கந்தர் அலங்காரத்தை வந்து ஒவ்வொரு பாடலாக நம்ம வந்து இந்த காணொலியில் போடணும், நம்மளுடைய சேனலில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதனால் அந்த பாடலும் அதற்குண்டான விளக்கத்தையும் நான் வந்து இதில் போடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இது ஒரு புதிய முயற்சி தான். எப்பவும் போல் என்னுடைய வீடியோக்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவும் இந்த கந்தர் அலங்கார பாடலுக்கும் விளக்கத்துக்கும் கொடுக்கணும்னு சொல்லி நான் உங்களை கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நாம் கந்தர் அலங்காரத்துடைய முதல் பாடலை விளக்கத்தோடு நம்ம பார்ப்போம். வாங்க நம்ம காணொலிக்குள்ளே போகலாம். எப்படி திருப்புகழ் வந்து ஒரு எளிமையாக இருக்குதோ அதை விட வந்து பார்த்திங்கன்னா கந்தர் அலங்காரமும் வந்து ரொம்ப எளிமையாக இருக்குது. ஒரு சில பாடல்கள் படித்தனால அந்த வகையில் இன்றைக்கி நாம் கந்தர் அலங்காரத்துடைய முதல் பாடலை நாம் இப்போ பார்க்கலாம். பேற்றை தவஞ்சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா, செம் சடா அடாவிமேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே. மீண்டும் ஒரு தடவை பார்ப்போம். பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா, செம்சடா அடாவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே அப்படின்னு சொல்லி இந்த முதல் பாடல் ரொம்ப எளிமையாக இருக்குது. நான் வந்து அந்த சொற்பிரிவோடு நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்குது. இந்த படிக்க நம்மளுக்கு கந்தர் அலங்காரம் படிக்க நம்ம ரொம்ப விரும்பி படிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. எப்படி திருப்புகழ் நம்மளுக்கு வந்து ஒரு பொக்கிஷமோ, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கந்தர் அலங்காரமும் நமக்கு ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவிற்கு அருணகிரிநாதர் அவர்கள் இந்த கந்தர் அலங்காரத்தை நமக்காக அருளியிருக்கார். இப்போது இந்த பாடலுக்கு உண்டான விளக்கத்தை நம்ம பார்ப்போம். குமரப்பெருமானே, முக்தியை பெறுவதற்குரிய தவப்பயன் சிறிதேனும் இல்லாத அடியேன் அசுத்தப்படுத்தப்படும் பிரபஞ்சம் என்னும் சேற்றினை விட்டு உய்யுமாறு உண்மையான வழியை காட்டி அருளினார். அடர்ந்த சிவந்த சடையின் மீது கங்கை நதியையும் நாகப்பாம்பினையும் கொன்றை மலரையும் தும்பை மலரையும் சந்திரனது பிறையையும் சூடிக்கொண்டுள்ள சிவபெருமானின் குமாரனாகிய தேவரீர் திருமுருகப் பெருமானாக மட்டுமின்றி கருணையின் உறைவிடமாகவும் கிருபாகரனாகவும் விளங்குகின்றார் அப்படின்னு சொல்லி இந்த பாடலுக்கு உண்டான விளக்கத்தை அழகாக கொடுத்துருக்கிறார் நமக்கு அருணகிரிநாதர் அவர்கள். ஸோ இந்த பாடலை நாம் பாராயணம் செஞ்சு இதற்கு அர்த்தத்தோடு நம்ம படித்தோம் அப்படின்னா கந்தர் அலங்காரத்தை நம்ம படித்ததுக்கு உண்டான புண்ணியம் நமக்கு கிடைக்கும். ஸோ இது போல் பல பாடல்களை நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு பாடலாக நான் கொடுத்துட்டு வரேன். அந்த வகையில் இன்றைக்கி முதல் பாடலுக்கு நீங்கள் நல்ல வரவேற்பு கொடுக்கணும்னு சொல்லி உங்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த பாடலில் உங்களை அடுத்த வரியில் விளக்கத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.